27வது வார்டு பகுதியில் மாஸ் கிளினிக் பணி. சிவகங்கை நகராட்சியில் மொத்தம் உள்ள 27 வார்டுகளில் சுமார் 50,000 மக்கள் வசித்து வருகின்றனர். உள்ளாட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் அதிக அளவில் குப்பை தேக்கம் இருப்பதால் அனைத்து பகுதிகளிலும் மாஸ் கிளினிக் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சிவகங்கை நகராட்சி நிர்வாகம் 26, 27 வார்டுகளிலும் மாஸ் கிளீனிங் தூய்மை இயக்கத்தை நகரமன்ற தலைவர் துரை ஆனந்த் தலைமையில் உறுதிமொழி ஏற்று தொடங்கி வைத்தனர். கடந்த வாரம் 1வது வார்டில் இப்பணிகள் தொடங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இன்று நகராட்சியின் 27வது வார்டு பகுதியில் மாஸ் கிளீனிங் பணியை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் தொடங்கி வைத்தார். திரளான துப்புரவு பணியாளர்கள் மூலம் வீதிகளின் கால்வாயில் தேங்கியுள்ள கழிவுநீர் அடைப்புகள், முட்செடிகள், குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தூய்மை பணிகள் மேற்கொண்டனர். முன்னதாக நகராட்சி ஆணையர் கிருஷ்ணாராம், நகராட்சி சுகாதார அலுவலர் அப்துல் ஜாஃபர் ஆகியோர் முன்னிலையில் சுகாதார உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் 26வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மதியழகன், மேற்பார்வையாளர்கள் செந்தில்வேல், கணேசன், மாலதி மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். என் பெருமை நான் என் நகரத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது எனது கடமையும் பொறுப்புமாகும். பொது இடங்களில் குப்பை கொட்டாமல் இருப்பதே நகரத்தை தூய்மைக்கான முதல் காரணம் என்பதை நான் தூய்மை பணிகளுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள என் நேரத்தை ஒதுக்குவேன். நான் பொது இடங்களில் குப்பை கொட்ட மாட்டேன். பிறரையும்